ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு க்யூட்டான எக்கோ ஃப்ரெண்ட்லி மஞ்சள் விநாயகர் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றதை ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த விநாயகரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு முதல்ல மஞ்சள் தூள், நல்ல மஞ்சள் தூளை பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க. அடுத்தது நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு, கோதுமை மாவு இது ரெண்டுத்தில் கூட நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டல் சுகராக இருந்தால் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வச்சு தான் நீங்கள் வந்து கலந்து எடுக்கணும். தண்ணி தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. பால் விட்டு தேவையான அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப வளவலனும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் விரல் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து ஒரு ஈரத்துணி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் வச்சுடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் அரிசி மாவில் வந்துட்டு தண்ணி விட்டு கலந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இதுவை எடுத்துகிட்டு மஞ்சள் விநாயகர் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு ஆரத்தி கொடுத்து நம்ம செய்கிற விநாயகர் நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மஞ்சளை வந்து இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. பாடி பார்ட், 2 லெக்கு, அதே மாதிரி 2 ஹேண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து தொண்டை, அதுக்கப்புறம் காது, அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். எதில் நான் விநாயகரை வைக்கிறேனோ அந்த பிளேட்டை வந்து நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு பேஸ்மெண்ட் வந்து இது பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்து இது பண்ணாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப லைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்துட்டு உடம்பு பகுதி, அதுக்கு மேலே வந்துட்டு வயிறு பகுதி, அதுக்கு மேலே உடம்பு பகுதி. இதை வந்து நான் ஒரு டூத் பிக் வச்சு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டுக்கு வந்துட்டு அது சாயாமல் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அடுத்தது வந்துட்டு கால் பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு நான் செஞ்சு வீடியோ காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு 2 டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் திரும்பவும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து டூத் பிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி தொட்டு எங்கெல்லாம் கொஞ்சம் விரிசலாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க போதும். நிறைய தண்ணியை வந்து யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க போதும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ. அதே மாதிரி பேக் வந்து இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. நல்லா கவர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு நான் கைப்பகுதி வந்து இது பண்ணுறேன். ரைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைப்பகுதி வந்துட்டு மேலக்காவும், லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு கீழே நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன். இதுக்கும் வந்துட்டு நான் டூத் பிக் வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 டூத் பிக் வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு விரிசல் இருக்கிற பகுதியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ரொம்பலாம் தண்ணி அத்தாதீங்க. நான் இப்பயும் அதிகம் சொல்கிறேன். தண்ணி வந்து நிறைய எடுத்து இது பண்ணாதீங்க. வளவலன்னு ஆகிடும், கீழே விழுந்துடும், ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு மூக்கு பகுதி, தொண்டை பகுதி வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். அது வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன். தண்ணி வந்துட்டு இங்கே அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைப்பகுதியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 பக்கமும் காது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காது வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் விரிச்சு விட்ட மாதிரி, கொஞ்சம் இது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்துட்டு தலைப்பகுதியில் வந்துட்டு கிரீடம் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணும்னாலும் இதை டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா ஒரு உருண்டையாக கூட உருட்டி வச்சுக்கலாம். இல்லை வந்துட்டு ஒரு கோன் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இல்லையா அப்படியே கூட நீங்கள் விட்டுலாம். இல்லை ஃப்ளவர் கூட வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பால் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு பாம்பு மாதிரி இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு வந்துட்டு நான் இங்கே மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கருப்பு சாந்து கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பொட்டு வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வெள்ளை சாந்து, அதுக்கு முன்னாடி வந்துட்டு தொண்டை இருக்கும் பார்த்திங்களா, மூக்கு பகுதியில், அதுக்கு வந்துட்டு நான் டூத் பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பொட்டுக்கு வந்துட்டு வெள்ளை சாந்தும் மெரூன் கலர், அதாவது ரெட் கலர் சாந்தும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பிளேஸில் வந்துட்டு விபூதியும் குங்குமம் கூட யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து வீடியோக்காகன்றதுனால கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வெள்ளை சாந்தையும் ரெட் கலர் சாந்தையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு அடுத்து வந்துட்டு நான் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு வலது பக்கம் கைக்கு வந்துட்டு ஸ்வஸ்டிக் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம உருண்டையை உருட்டி வச்சோம் பார்த்திங்களா அரிசி மாவு, அதை வந்து ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு கையில் வலது பக்கம் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி பிளேட் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கும் வந்து நான் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி உருண்டைகளெல்லாம், இது வந்து கொழுக்கட்டை மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அரிசி மாவு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சாக் பீஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட எக்ஸ்ட்ராவாக அந்த நான் கலந்த மாவு இருந்தது, அதாவது மஞ்சள் இருந்தது. இதை வந்து இந்த மாதிரி சைடில் வந்துட்டு டிசைனாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இந்த விநாயகர் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் விநாயகர், எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ். அண்டு அதே மாதிரி மறந்துடாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த க்யூட்டான விநாயகர் நல்ல ஸ்கூல் டைம்ஸில் வந்துட்டு இப்போ வந்து பசங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.